நம்ம எல்லாருக்கும் இது வரைக்கும் ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு உதவியா இருந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ்க்கு பெரிய ஆப்பு ஒன்று செபி வச்சிருக்காங்க. இதனாலதான் இப்ப ரீசெண்டா ஏஞ்சல் லோன்ல எவ்ரி டிரான்சாக்ஷனுக்கு ₹2 புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. ஜீரோதாலையும் இனிமே நாங்க ஃபுல்லா ஃப்ரீயா தர மாட்டோம், அது காசு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சிஇஓ ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய க்ரோ மாதிரியான கம்பெனிஸ் டைரக்டா கஸ்டமர் கிட்ட இருந்து காசு வாங்க முடியலங்கிறதுனால ஐபிஓ லான்ச் பண்ணி அந்த இடத்துல இருந்து காசு ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் இந்த புரோக்கர்ஸ்க்கு எல்லாம் ப்ராப்ளம் செபி கொடுத்துட்டாங்க. இந்த ப்ராப்ளம்னால உங்க பாக்கெட்லயும் என் பாக்கெட்ல இருந்தும் எவ்வளவு காசு செலவாக போகுது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். நான் விக்னேஷ், திஸ் இஸ் ஃபைனான்சியஸ், வி வேல்யூ யுவர் டைம். இந்த புரோக்கர்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி உங்களுக்கு சொல்றேன். ஒரு ₹5500 கோல்டு இருந்துச்சுல ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி. அந்த டைம்ல நான் ஒரு 100 grams ஆஃப் கோல்டு வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த கோல்டு ₹10,000 போயிருச்சு. கோல்டுக்கு கிரேஸ் அதிகமா இருந்தனால ரீசெண்டா என் வீடு பக்கத்துல இருக்கிற இடத்துல கோல்டு திருட்டு போயிருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது வீடு திருட்டு போயிருச்சு. இப்ப நான் என்ன யோசிக்கிறேன், நம்ம கிட்ட 100 கிராம் கோல்டு இருக்கு, யாராவது திருடிட்டு போயிட்டாங்கன்னா கஷ்டம். அதனால சேஃப்டிக்கு நான் என் வீட்டுல இருக்கிற கோல்டுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றேன்னு வச்சுக்கலாம். இப்ப என் கோல்டு திருட்டு போயிருச்சு அப்படின்னா அந்த நேரத்துல எனக்கு அந்த இன்சூரன்ஸ் பே பண்ணும். இதை பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ₹5500 இருந்தப்ப நம்ம கோல்டை மிஸ் பண்ணிட்டோம், நம்மளால வாங்க முடியல. இப்ப ₹10,000 போயிருச்சு, நம்ம கோல்டு டைரக்டா போய் வாங்கினா காஸ்டியா இருக்கு. அதுக்கு பதிலா என்கிட்ட இருக்கிற கோல்டு மேல நீங்களும் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க. ரியல் வேல்ல இப்படி பண்ண முடியாது, ஏன்னா அது என் கோல்டு, உங்களால இன்சூரன்ஸ் எடுக்க முடியாது. பட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்க்கலாம். நீங்க என்ன பண்றீங்க, என்னோட கோல்டு மேல இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க. என்ன காரணம், என் கோல்டு திருட்டு போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு, ஏன்னா ரீசெண்டா தான் என் வீடு பக்கத்துல திருட்டு போயிருக்கிறதுனால. ஸோ அதை பார்த்து நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க. நீங்க மட்டும் எடுக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10-20 பேருக்கு சொல்றீங்க, இந்த மாதிரி இவன் வீட்டுல பக்கத்துல திருட்டு போயிருக்கு, இவன் கோல்டு திருட்டு போயிடுச்சுன்னா நமக்கு இன்சூரன்ஸ்ல காசு கிடைக்கும், அதனால நீங்களும் இங்க இன்சூரன்ஸ் எடுங்கன்னு சொல்றீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10-20 பேர் என் கோல்டு அகைன்ஸ்டா இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப நீங்க எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரியே 2 நாள் கழிச்சு என் கோல்டு திருட்டு போயிடுதுன்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் 20 பேருக்கும் மொத்தம் 22 பேருக்கு இந்த இன்சூரன்ஸ் தர வேண்டியதா இருக்கும், அதுவும் ஒரே நேரத்துல. இப்ப எல்லாருக்கும் ஒன்னா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியால பே பண்ண முடியல அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி திவால்னு சொல்லுவாங்க, பேங்க்ரப்ட் ஆயிடும். எனக்கு கோல்டு லாஸ் ஆயிடுச்சு, எனக்கு இன்சூரன்ஸ் வரலங்கிறது பிரச்சனை. இன்சூரன்ஸ் கம்பெனியும் திவால் ஆயிடுச்சு காசு இல்லாம. அண்ட் என்ன நம்பி உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்களும் உங்க காசை இன்சூரன்ஸ்ல போட்டு வச்சீங்க, உங்களுக்கும் நஷ்டமாயிருச்சு. அப்ப இங்க எனக்கு, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு, உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் 20 பேர் எல்லாருக்குமே நஷ்டம், யாருக்குமே ப்ராஃபிட் இல்லை அப்படிங்கிற ஒரு சினாரியோ தான் இது. லூசிங் ஃபார் ஆல் அப்படிங்கிற ஒரு சினாரியோல நிக்குது. இந்த கதைக்கும் இந்த வீடியோக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதாங்க இன்னைக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கு. எஸ், நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டுங்கிறது லிட்டரலி ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி தான். இங்க எப்படி நான் கோல்டுக்கு அகைன்ஸ்டா இன்சூரன்ஸ் எடுத்தனோ, ஸ்டாக்ஸுக்கு அகைன்ஸ்டா ஒரு வகையான இன்சூரன்ஸ் தான் இந்த ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆக்ட் ஆகுது. என் ஸ்டாக் பிரைஸ் கீழே வந்துருச்சு அப்படின்னா அப்ப இந்த ஆப்ஷன்ஸை வச்சு நான் ஹெட்ஜ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் மோஸ்டா இது ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு இதை நம்ம ட்ரேடிங் மெட்டீரியலா மாத்திட்டோம். அதுதான் இங்க பிரச்சனையே. இது எந்த அளவுக்கு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, மொத்த உலகத்துல இருக்கிற டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் இந்த ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்ல 60% ஆஃப் ஆர்டர்ஸ் இந்தியால இருந்து மட்டுமே வருது. அப்ப யோசிச்சு பாருங்க, மொத்த உலகமே 40% தான், இந்தியா மட்டும் 60ங்கிறப்ப நம்ம எந்த அளவுக்கு இந்த மார்க்கெட்ல ஓவர் எக்ஸ்போஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு. இதனாலதான் ரீசெண்டா ஜீரோதாவோட சிஇஓ நிதின் காமத் நம்ம ரொம்பவே கான்சென்ட்ரேட்டடா இருக்கும் ஒரே ஒரு செக்மெண்ட்ல. இது ஸ்டாக் புரோக்கர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனைங்கிறத சொல்லியிருந்தாரு. பட் இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வகையில இதே ஜீரோதா தான் காரணம். இதுக்கு நம்ம 2010க்கு முன்னாடி காலகட்டத்தில் போனோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ஒரு வேளை ஸ்டாக் மார்க்கெட்லயோ இல்ல பாண்ட்ஸ்லயோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உங்ககிட்ட இருந்து எவ்வளவு ரூபாய் வருதோ அதுல 0.5 to 1% வரைக்கும் சார்ஜஸா புரோக்கரேஜஸ் பிடிச்சிப்பாங்க. 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் வரைக்கும் புரோக்கருக்கு கமிஷன் மட்டுமே போகும். இதை பார்த்துட்டு ஜீரோதா என்ன யோசிச்சாங்கன்னா, ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு 1000 ரூபாவா இருந்தாலும் சரி, 10 லட்ச ரூபாவா இருந்தாலும் சரி, நமக்கு ஒரே அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் தான் ஆக போகுது, 20 ரூபாய் ஆக போகுது. நாம ஏன் நிறைய பணம் போடுறவங்களுக்கு நிறைய சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியால நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு ஆர்டர் போட்டாலும் வெறும் 20 ரூபாய் மட்டும் பே பண்ணா போறோம் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. இதுதான் டிஸ்கவுண்ட் புரோக்கிங்கிறத ஸ்டார்ட் பண்ணது 2010ல. I dropped out of my engineering college. I saved some money, blew it up, worked in a call center for 3-4 years, and then I came out, became a franchisee for a bigger broker firm. My younger brother joined me. He was a better trader than I was, but I was building online communities, etc. back then itself. So in 2008-9, we took a bet saying, let him continue trading the markets. I will try go building the broking business, and if it doesn't work, I'll get back to trading. And that's how Zerodha started in 2010. இது கிட்டத்தட்ட ஒரு ஜியோ எஃபெக்ட் உருவாக்குது. எப்படி ஜியோ எல்லா சிம் கார்டு ஓனர்ஸையும் தூக்கி விட்டாங்களோ அதே மாதிரி ஜீரோதா வரவே எல்லா ட்ரெடிஷனல் புரோக்கர்ஸுமே வெளியே போயிட்டாங்க. பல பேர் திவால் ஆயிட்டாங்க. ஐசிஐசிஐ, HDFC, சோலா மாதிரியான செக்யூரிட்டிஸ் கம்பெனி, பெரிய பேங்க்ஸ்லாம் வச்சிருக்கவங்க என்ன பண்ணாங்க, இதே டிஸ்கவுண்ட் புரோக்கரிங்குள்ள அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ இப்போ நீங்க எவ்வளவுதான் இன்வெஸ்ட் பண்ணாலும் புரோக்கருக்கு போக போறது வெறும் 20 ரூபாய் தான்.
இதை காம்பன்சேட் பண்றதுக்காக இந்த டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் ட்ரேடிங் அதிகமாக ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ எவ்ரிடே நீங்க வாங்கி வைக்கும்போது நிறைய சார்ஜஸ் அவங்களுக்கு கிடைக்குமா இருக்கும். ஒரு 60 ரூபாய் 70 ரூபாய்க்கும் கிடைக்கும் இன்ட்ராடே ட்ரேடிங்ல. ஏன்னா அவங்க நிறைய வகையில் உங்கள்கிட்ட டைரக்டா புரோக்கரேஜஸே போடுவாங்க. இப்போ ட்ரேடிங்ல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் ட்ரேடிங்ல வால்யூம் அதிகமாக இருந்தாலும் நிறைய பேர் ட்ரேட் பண்ணாலும் இன்வெஸ்ட்மெண்ட்ல 10 லட்ச ரூபா போடுற ஒரே ஆள் 10,000 ரூபாய் தராரு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப அதிகமான வால்யூம் தேவைப்படுது. ஸோ ஆக்சுவலாக எவ்வளோதான் ட்ரேடிங் பண்ணாலும் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்த அளவுக்கு இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல அவங்களுக்கு பெருசாக காசு வரல. அதுவும் இப்போ இந்த ட்ரேடிங்லாம் பண்றது வந்து மார்க்கெட் புல் மார்க்கெட்டாக போகும்போது அதிகமாக ட்ரேட் பண்ணுவாங்க. நமக்கே தெரியும். பேர் மார்க்கெட்டாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ட்ரேடிங் கம்மியாயிருச்சு அப்படின்னா இவங்களோட ப்ராஃபிட்ஸ் பயங்கரமாக குறையுதுங்கிறது இந்த கம்பெனிஸ்க்குலாம் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. அப்பதான் இன்னொரு புது இடத்தை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த எல்லா புரோக்கர்ஸும் என்டர் ஆன இடம் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெட்டு கட்டுறது தான். வெறும் 500 ரூபாய் போட்டால் போதும், அந்த ஸ்டாக் பிரைஸ் நீங்க சொன்ன மாதிரியே கீழே போச்சு அப்படின்னா 5000 ரூபாய் வரைக்கும் போகலாம். 10 மடங்கு ப்ராஃபிட் ஈஸியாக கிடைச்சிருச்சு. ஆனா இது நடக்கிறதுக்கான சான்சஸ் 1 out of 100 தான் இருக்கு. பட் ஸ்டில் மக்களுக்கு இது கிரேஸா இருந்துச்சு. ஏன் நம்ம வெறும் 500 ரூபா தான் போடுறோம், மாட்டினா 5000 ரூபாய், மாட்டினா 500 ரூபா தானே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மக்கள் அவங்களுடைய காசை இந்த டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல கொண்டு வந்து போடுறாங்க. இது புரோக்கர்ஸுக்கு நல்ல லாபத்தை கொடுத்துச்சு. அதனால புரோக்கர்ஸ் நல்லா ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னதான் செபி இந்த மாதிரி டெரிவேட்டிவ்ஸ்ல ட்ரேடிங் பண்றவங்களுக்கு நிறைய லாஸ் வருது, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லாஸ் தான் பண்றாங்கன்னு சொன்னாலும் ஸ்டில் மக்களுக்கு இந்த கிரேஸ்னஸ் விடவே இல்லை. அவங்க 500 ரூபாய் போட்டு 5000 ரூபாய் எடுக்கிற லாபத்துக்காகவே ஃபோக்கஸ் பண்ணி நிறைய போட்டுட்டு இருந்தாங்க. இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செபி என்ன பண்றாங்க, முதல்ல ஒரு கிரவுண்ட் ரூல்ஸ் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவா சில வீக்லி ஆப்ஷன்ஸை கேன்சலே பண்றாங்க. சில வீக்லி ஆப்ஷன்ஸோட பிரைஸை 3 மடங்கு வரைக்கும் ஏற்றிடுறாங்க. ஸோ நீங்க ஈஸியா உள்ள என்டர் ஆக முடியாது அப்படிங்கிறதுனால. இது மக்களுக்கு காசு லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல மட்டும் வந்த ஒரு முடிவு கிடையாது. இதுக்கு பின்னாடி இன்னொரு முக்கியமான பிரச்சனையும் இருக்கு. எந்த மார்க்கெட்ல ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் கம்மியா இருக்கோ அந்த மார்க்கெட் திடீர்னு கீழே வந்துச்சு ஏதாவது நியூஸ்னால அப்படின்னா ஒரு 8-10% தான் கீழே விழும். இந்த இடத்துல லோவர் சர்க்யூட் ஹிட் ஆயிடும், அதுக்கப்புறமா அது கீழே விழாது. பட் எந்த மார்க்கெட்ல அதிகமா ஃபியூச்சர்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன்ல இருக்கோ அங்க அது 30%, 40% வரைக்கும் தான் கீழே விழும், கேப்பே இல்லாம. காரணம் என்ன, இப்போ ஒரு ஸ்டாக் கீழே விழுதுனால யாருக்குமே ப்ராஃபிட் இல்லை, எல்லாருக்குமே நஷ்டம் அப்படிங்கிறப்ப அதை லோவர் சர்க்யூட் வச்சு ஸ்டாப் பண்றாங்க. பட் அதே ஸ்டாக்ஸுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் இருக்கு அப்படின்னா புட் ஆப்ஷன் அதை வாங்கினேன் அப்படின்னா ஸ்டாக் கீழே விழும்போது நான் லாபம் பண்ணுவேன்ல. ஸோ அப்போ ஒருத்தரோட லாபத்தை நீங்க தடுக்க முடியாது, நஷ்டத்தை வேணா ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இப்போ லாபத்தை தடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி விடணும். 30%, 40% விழுந்து மார்க்கெட் ரொம்பவே வாலடைல் ஆயிடும். இந்த பிரச்சனை ரீசெண்டா பல இடத்துல நடக்குது. இதை கவர்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப் திடீர்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அப்படின்னா மார்க்கெட் உடனே இறங்கி ஏறும்போது நிறைய ப்ரெஷர் மார்க்கெட்ல கிரியேட் ஆகுது. ஸோ இதுவும் மக்கள்கிட்ட லாஸ் எல்லாத்தையும் பார்த்து இந்த மாதிரியான சில ரூல்ஸை கவர்மெண்ட் கொண்டு வராங்க. இது புரோக்கர்ஸ்க்கு பெரிய ப்ராப்ளம் கொண்டு வருது. ஏன்னா இப்ப இருக்கிற எல்லா புரோக்கர்ஸ்க்குமே கிட்டத்தட்ட 80% ஆஃப் ரெவன்யூ ப்ராஃபிட்ஸ் எல்லாமே இந்த டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல இருந்து தான் கிடைக்குது. ட்ரேடிங் பண்றதுல இருந்தோ இன்வெஸ்டிங்ல இருந்தோ கிடையாது. ஆனா இன்னும் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நாம ப்ராஃபிட் பண்ணாலும் லாஸ் பண்ணாலும் புரோக்கருக்கு லாபம் தான், ஈஸியா காசு கிடைக்குதுன்ட்டு. அது இல்லைங்கிறத நாங்க முக்கியமா இங்க புரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாம இந்த புரோக்கர்ஸ் வந்து இந்த மார்ஜின் சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய. நீங்க ஆல்ரெடி ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை பிளட்ஜ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வாங்கி நீங்க ட்ரேடிங் பண்ணலாம். இந்த எல்லா இடத்துலயுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகப்படுத்தி ஸ்ட்ரிக்ட் ஆகணுங்கிறது செபி கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்ட் ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி இதை செபி பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நம்மளால அதோட இம்பாக்டை பார்க்க முடியுது. நிறைய புரோக்கர்ஸோட ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராஃபிட்டபிளா இல்ல. அதனாலேயே அவங்க எல்லாரும் இப்ப புரோக்கரேஜஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது இந்தியன் ஸ்டாக் புரோக்கர்ஸ்க்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் கொடுக்குது. சில பேர் இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வேலைக்கு ஆகாது, நம்ம வந்து வேற செக்மெண்ட்டுக்கு மூவ் ஆகலாம்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் செக்டருக்குள்ள மூவ் ஆயிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் மியூச்சுவல் ஃபண்ட்லயுமே பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் இல்லைங்கிறது ஒரு ப்ராப்ளமா தான் இருக்கு. ஸோ மேபி முன்னாடி இருந்த மாதிரி 1% ஆஃப் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் புரோக்கரேஜா கொடுக்குற நிலைமை கூட நம்ம ஒரு நாள் தள்ளப்படலாம். ஸோ ஸ்டாக் புரோக்கர்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க இந்த மாதிரி புரோக்கிங் கம்பெனில போய் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த புரோக்கரேஜ் கம்பெனியோட ஃபியூச்சர்லயுமே சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா இப்ப பிட்காயின் மாதிரி சில விஷயங்கள் வரவே புரோக்கர்ஸே தேவையில்லை, டைரக்டா பிளாக் செயின் மூலமாவே நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கலாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா புரோக்கர்ஸ்க்கு ஃபியூச்சரே இல்லாம போயிடும். ஸோ புரோக்கர்ஸ் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி 1-2 தடவை நல்லா ரிசர்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க எந்த ஸ்டாக் புரோக்கர் யூஸ் பண்றது உங்களுக்கு பெட்டர், யார் எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கிற வீடியோவை இங்க நான் தரேன், அதை செக் பண்ணி பாருங்க. அங்க நான் உங்களை மீட் பண்றேன். ஹேவ் a great day. விக்னேஷ்.